வணக்கம் மக்களே. இன்றைய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நிறைய விதமான நியூஸ் தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரத்த அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம், இரத்த புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப நாட்களாகவே அவங்களுக்கு தெரிய வருது, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறையா விதமான ட்ரீட்மெண்டெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாகுது. இருந்தாலும் இதற்கு ஆபத்து அப்படின்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு போக வேண்டியது வரும். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதியிடம் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. அதுக்கும் சில பல இடையூறுகள் மாநாடு தேதி தள்ளி போட்டாங்க. இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வருக்கு உண்டான பொறுப்பு உதயநிதியிடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா? உயர் இரத்த அழுத்தமும் இந்த இரத்த புற்றுநோயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு ரொம்ப நாளாகவே இல்லை, ரொம்ப வருடங்களாகவே சின்ன வயசுலேருந்து இந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து, மீச வழக்கில் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய விதமான பிரச்சனைகள் அவர் சந்திச்சுட்டு வர்றாரு. அதில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர் இரத்த அழுத்தமும் இந்த இரத்த புற்றுநோயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது தான் அவருக்கு காரணம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. எப்போ வேணாலும் இதுக்குண்டான செய்தி வெளியாகலாம். முடிந்தவரை நமது சேனலில் காத்திருங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை டெமான்ஸ்ட்ரேஷனை தொடர்ந்து பாருங்கள்.